Hello guys, good afternoon. ஸோ இந்த லாக்லையாவது ஆடியோவை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் அப்படியே நம்ம எய்மோட பண்ணியிருக்கேன். இது இப்போது நான் மேட்டுப்பாளையம்ல இருக்கேன். ஸோ இங்கேருந்து கோட்டயம் போகலான்னு ஒரு பிளான். அங்கே பயஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், எங்கள் குருநாதர். அதனால் அங்கே போய் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நியூ இயர் அப்போ நியூ இயர் அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், ரைடில் ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் பெண்டிங் பிளானு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷமாக அவர் வீட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் போக முடியல. இந்த தடவை போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பெரிய பிளானெல்லாம் இல்லைங்க. இங்கேருந்து 2 பேர் போகிறோம். ஒன்று நான், இன்னொன்று வந்து என் கசின் பிரதர். அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் என்ன பைக்குங்கிறது. அவர் ஒரு யூடியூபர் தான், நான் ஒரு யூடியூபர் கிடையாது, அவர் ஒரு யூடியூபர். இவர் தான் நம்ம கசின் கோகுல். தான் டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷனோட கேரளா பார்டர் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ZX 6R, இந்த இன்லைன் 4 635cc நினைக்கிறேன், 128 bhp. எடுத்து இப்போ தான் ஒரு 20 days தான் இருக்கும். 20 days தான் இருக்கும். 25th 20 days இல்லை, 7 days தான் ஆச்சு வண்டி. லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே எடுத்தது, தேர்ஸ்டே. இந்த வீக் வந்து 300 km ரைட் பண்ணலான்னு கிளம்பியிருக்கோம். பிளான்லாம் கொஞ்சம் பிரிக்குதுங்க பின்னாடி கையிலான்ட்டு. அப்புறம் இன்லைன் 2 அவனுக்கு வந்து இன்லைன் 4 அப்படியே மெட்ரிக்ஸ் எல்லாம் அப்படியே இன்ட்டு டபுள் ட்ரிபிள் தான். 320cc அது 625cc. பவர்லாம் ட்ரிபிள். 42 அவன் ஆல்மோஸ்ட் ZX வந்து 128 நினைக்கிறேன். எல்லாமே ட்ரிபிள் டபுள் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே Kawasaki and Yamaha. இது போத் பெஸ்ட் இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். அது வந்து பெஸ்ட் இன் இன்லைன் 4 650னா இது பெஸ்ட் இன் 2. Just look at the colorல, வேற லெவல் கலர், அப்பீலிங் கலர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேசலாம், ஃபஸ்ட்டு என்ன பேசலாம் யோசிச்சப்போ, சரி R3 வந்து ஒரு 6 years தான் ஓன் பண்ணுறேன். அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஏன் R3 இப்போது என்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஸ்டார்டிங் வித், நான் வந்து நாட் மை ஃபர்ஸ்ட் பைக், என்னுடைய செகண்ட் பைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஜிக்ஸர் 150 வச்சுருந்தேன். I got it in 2016 January. அப்போது ஜிக்ஸர் தான் ஓட்டியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் மாடல் ஆஃப் ஜிக்ஸர் SF அது ஓட்டி பண்ணேன். அது ஒரு 4 years ட்ரைவ் பண்ணேன். அதில் தான் என்னோடய ரைடிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த 150cc தான் ரைட். ஃப்ரம் சென்னையில் தான் இருந்தேன். ஸோ சென்னை டு அரவுண்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா. அப்போது எவ்வளோ 700 km 600 km ஸ்ட்ரெச்சஸ் தான் யூ ஆர் ஏபிள் டு டூ இன் 2016 17 18. ஒரு 3 to 4 years வச்சுருந்தேன் அந்த பைக்கு. நான் ஒரு பார்ட் ஆஃப் ரைடிங் குரூப்பில் இருந்தேன் அப்போது. ஸோ பட்டாலியன் பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடிங் குரூப்பில் ரைடிங். அப்போது தே எவ்ரிஒன் ஹேட் லைக் 200cc டியூக், RC 390, Ninja 300. அப்போது the old Ninja 300 and the RC 390, everything is BS3 I think. அதுதான் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குரூப்பில் மோஸ்ட்லி எல்லாம் அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 200cc above தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. we only had 2 bikes in 150. One is mine and another is partner. அவர் R15 வச்சுருந்தார். அந்த V3 V2 நினைக்கிறேன். ஸோ அது வந்து பேபி மாதிரி, அது குழந்த மாதிரி ஓடும் வண்டி. ஸோ
அதுவும் நானும் மட்டும்தான், ஜிக்ஸர் எஸ்எஃப் நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இது 150cc. The rest of the people were 300 above. So they are under powered in that category, but more or less நாங்கள் around safe speed around 100 to 110 தான் க்ரூசிங் பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஹைவேல. ஸோ அது எனக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட் தான், பட் ஐ வாஸ் டூயிங் இட் கம்ஃபர்டபிளி வித் சம் ECU மேப்பிங் டியூனிங் வித் ஜிக்ஸர். அதுவும் பண்ணியிருந்தேன், ஒரு ECU மட்டும் மாற்றிருந்தேன். ஸோ தட் வாஸ் அன்லாக்கிங் மை ரெவ் லிமிட். அதில் ஒரு 135 எல்லாம் போக முடிஞ்சது. அண்ட் தட் வாஸ் மை பேபி பைக். ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் அதில் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். அதில் தான் ஃபுல் ட்ரிப்பு எல்லாமே. அங்கே அப்போ தான் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணது, அந்த எல்லாமே அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு பைக்ஸ் பற்றி தெரியும். ஐ வுட் ரீட் இன் மேகசீன்ஸ். இந்த ஆட்டோ விகடனா அது வரும் இல்லையா, வரும் வந்து அந்த டைமில் என் அப்பா பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாரு. அதில் படிப்பேன் பைக்ஸ் பற்றி, கார்ஸ் பற்றி. அப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பைக்ஸ், கார்ஸ், அந்த அதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு அப்படி தான் எனக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோதான் இருந்தது. ஏன்னா என் அப்பாக்கிட்ட ஹேட் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், அதுதான் நான் வந்து முதல்ல வந்து ட்ரைவ் பண்ணி பழகின ஒரு பைக்கு. அதுலேயும் ஃபஸ்ட்டு பழகும்போது சம்பவம் தான். அப்பா ட்ரைவ் பண்ணி கொடுத்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரேக் போட சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. ஹி வாஸ் நாட் சிட்டிங் இன் த பேக், வாஸ் வாக்கிங் பை parallel to me because I was going at low speed ட்ரைவிங் பழகிறப்போ. அப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் பிரேக் போடு அப்படின்னாரு. நான் பிரேக்கில் போடும்போது என் கால் ஸ்லிப் ஆகி போய் அப்போ இருக்கிற ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் போய் அந்த சைலன்சர் இருக்கு இல்லையா, அதில் போய் என்னுடைய காஃப் மசில் ஏரியா வந்து சூடுபட்டுருச்சு. சூடுபட்ட சூட்டில் வந்து ஆக்சலரேட்டட் அண்ட் என் காலில் லெஃப்ட் கால் நினைக்கிறாமா, லெஃப்ட் கால் தானே ரியர் பிரேக் இருக்கும், அதில் லெஃப்ட் கால் ஃபுல்லாக வெந்துருச்சு. லெஃப்டில் அந்த காஃப் ஃபுல்லாக ஒரு 3 கோடு இந்த மாதிரி, லைக் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு 3 கோடு வந்துச்சு. இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்போ பைக்கை எடுக்க விடலை. அதுக்கப்புறம் அதே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஓட்டி பழகி ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது பைக்ஸ் பிடிக்கும், பட் ரொம்ப காஸ்ட்லி பைக்ஸ் மேலே க்ரேஸ் அப்படிலாம் இருந்ததில்லை. லுக் அட் பைக்ஸ் அப்படி தான் இருந்தது. க்ரேஸாக இருந்தேனா அப்படின்னாலாம் இல்லை. ஸோ அதுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என் கலைன்னு சொல்லிட்டு என் பிரதர் ஒருத்தர், பிரதர் ஃப்ரம் அதர் மதர் மாதிரி இட்ஸ் a வெரி க்ளோஸ் பர்சன் டு மீ. அவர் தான் எனக்கு வந்து ரைடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மோஜோ பாய் த ரைடர் த ஸ்க்ராம்னு இப்போ இருப்பார் அவர். நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ட்ரிப்பு போகும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அவர் தான் என்னுடைய இனிஷியல் இன்ஸ்பிரேஷன் ஃபார் பைக் ரைடிங். அவர் தான் ஜிக்ஸர் வாங்கினப்போ பைக் வாங்குறா சொன்னார். அப்போது CBR 250 தான் சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா அப்போது லிமிட்டட் பைக்ஸ் தான் இருந்ததில்லை மார்க்கெட்டில், அந்த ரேஞ்சில் அரௌண்ட் 1 to 2 lakhs அதுக்குள்ளே. அப்போது ஒரு 1 to 2 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே லிமிட்டட் பைக்ஸ் தான். எனக்கு ராயல் என்ஃபீல்ட் மேலெலாம் அவ்வளோ இது கிடையாது, அதனால் நான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம ஒரு நார்மல் பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஜிக்ஸர் சூஸ் பண்ணேன். அப்போ 250 பார்த்தேன், CBR 250. அப்போவே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் எனக்கு வந்து அப்போது வந்து மை ஃபாதர் வாஸ் நாட் அலோவிங் டு கெட் லைக் 2 lakhs or 2.5 lakhs பைக் வாங்காத வேணாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி ஓகே, அப்போ நம்ம 150cc போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸர் 155 எடுத்தேன். அதுக்கப்புறம் கலை தான் கியர் வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. ரைடிங் கியர்ஸ் வாங்க, ரைட் போகலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாக்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். அப்போ அது தட் வாஸ் காஸ்டிங் லைக் 7,000 or something. அப்போ ஜாப் போன புதுசு. ஸோ சிஸ்டர் கிஃப்ட் பண்ணால் ஒரு ஜாக்கெட் BBGயில் இந்த பைக்குங்கிறது விட அதில் வந்து ஒரு மாடல் வாங்கினேன். தட் இஸ் level 1 ஆர்மர். அதுதான் நான் இப்போ தான் ஒரு 1 or 2 ரைட்ஸாக தான் அது நான் போடுறதில்லை. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் என்னுடைய ஆல் டைம் ரைடிங் ஜாக்கெட்டாக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு ரைடிங் கியர் அதுதான் கிடையாது. அப்போ பூட்டெல்லாம் கிடையாது, பூட்டெல்லாம் வாங்கலை. காசு பைசா இல்லை பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா ரைட் போகிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கே தெரியாது, அதனால பெருசாக நான் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். அப்போது பூட் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு தான் வண்டி ஓட்டுவேன், லேஸோட. அண்ட் ஒரு
ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். அது ஒரு ஸ்டட்ஸில் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போது அந்த 2 மாடல் தான் இருக்கும் ஸ்டட்ஸில். அந்த மாடல் தான் வச்சுருந்தேன், ஒரு பிளாக் கலர் மேட் பிளாக்கில். அதுதான் என்னுடைய முதல் ஹெல்மெட்டும் கூட. அது க்ளவுஸ் வந்து இந்த அமேசானில் ப்ரோ பைக்கர்னு ஒரு க்ளவுஸ் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக வைடாக எல்லாருமே வாங்குவாங்க அப்போது. அதுதான் லைக் எவ்வளோ 600 700 தான் நினைக்கிறேன். அது இன்னும் இருக்குது என்கிட்ட. இந்த க்ளவுஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து போனது பார்த்திங்கன்னா சென்னை டு MDK, இந்த முதலியார் குப்பமா, அது இந்த ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆர் ரோட்டில் அந்த வே டு பாண்டிச்சேரி போகணும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரம் சென்னையிலேருந்து ஒரு 6 பேர். நான் வந்து அந்த தண்ணி திங் என்னென்னா, நைட்டெல்லாம் பெட்ரோல் போடலை, வண்டி ஆல்ரெடி ரிசர்வில் இருந்தது. ஃபிக்ஸர் தானே, ஸோ மைலேஜ் இருக்கும். பெட்ரோல் போடலை, கிளம்பிட்டேன். காலையில் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஓஎம்ஆரில் கேளம்பாக்கம் கிட்ட மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே தான் வந்தாங்க. நான் சோழிங்கநல்லூர் கிட்ட வந்து மீட் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தா அப்போ ஒரு 6 பேர் வந்தாங்க எங்கள் கூட. 6 பேரும் 5 பேரும். அப்போ ஒரு RC 390, ஒரு டியூக் 200, ஒரு மோஜோ, அப்பத்து மோஜோ பழைய ஏகலைவன் வச்சுருந்தாரு, பழைய மோஜோ பாய் அவர் வச்சுருந்தார். ஸோ இது அதில் அது மாதிரி. அப்புறம் ஒரு R3 இருந்தது. ஸோ இந்த BS3 R3 ப்ளூ கலர் ஒன்று வச்சுருந்தாரு தரோ பாய், சரவணன் டைம். ஸோ இதுதான் எங்களுடைய லைனப்பாகவே இருந்தது அப்போ. இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேளம்பாக்கம் போகும்போது சரி பெட்ரோல் போடலான்னு போனோம். மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங். அப்போ ஜிபே, ஃபோன்பே அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இதை வச்சு தான் எல்லாமே கேஷ் தான். என் கையில் சுத்தமாக 10 பைசா அதில் கார்டு மட்டும்தான் இருந்தது. ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாவை 10 நோட்ஸ் 100 ரூபா வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு பெட்ரோல் போடலான்னு போனப்போ பங்க்கு மூடியணும். ரைட்டு இதுலேயே தான் போகணும். சரி ரிசர்வில் தான் 60 கிலோமீட்டர்ஸ் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுதான் நான் பண்ணேன் முதல் தப்பு. ஏன்னா இவங்க ஜிக்ஸர் வச்சுருக்கனெல்லாம் பார்க்கல. கரெக்டாக நான் வந்து ஒரு 90-100 ஓட்டுற ஒரு டைப்பு. அவர் வந்து 110-120 போனாங்க. டியூக் 200 120 வரைக்கும் தான் போகும். 110க்கு மேலே போனாங்க. ஃபுல்லாக விரட்டிட்டு ஹையர் RPMல வண்டியை ஃபுல் திருகிட்டு போனால் ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம்லாம் தாண்டி இந்த கிரேவியார்ட் பீச்செல்லாம் லைன் நினைக்கிறேன். அந்த லைன்லாம் தாண்டிட்டோம். ஆல்மோஸ்ட் முதலியார் குப்பமுக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ். வண்டி திடீர்னு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் இல்லாமல். பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். ஸோ அதிலேருந்து பெட்ரோல் டோட்டல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதை வச்சுட்டு சரி ஏன்னோ வண்டி அடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் கலையிட்ட சொன்னார். நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோஜோ கொடுத்தாரு. அதை ரைட் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர்ஸு. அப்புறம் மறுபடியும் அவர் சொன்னார், டே அது பெட்ரோல் இல்லாமல் தான்டா அடைக்குது, பெட்ரோல் போடணுண்டா அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னா. அப்போது ஈஸியாக பெரிய பெட்ரோல் பங்க்ஸும் தூரமாக தான் இருக்கும், ரொம்ப பக்கமாகலாம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம MDK கிட்ட சின்ஸ் ஈஸியாக இந்த லிமிடெட் பெட்ரோல் பங்க்ஸ்னால MDKல வந்து இது இருக்கும், வாட் விற்பாங்க. ஸோ MDK ஒரு வழியாக போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் போய் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து 1 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து ஊற்றினேன். சரி 1 லிட்டரில் போகும்ல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு நம்பிக்கையில் ஊற்றிட்டேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரைடு. அங்கே போயிட்டு பார்த்தா எல்லா சூப்பர் பைக்ஸு அப்போ இருந்தது. நிஞ்சா 650 or 1000 அண்ட் ஹார்லே. அப்போ ஹார்லே அதிகமாக இருந்தது. ஹார்லே அண்ட் டுக்காட்டி நிறையா இருந்தது. எனக்கு கார் எல்லாமே இருந்தது, ஃபெராரி கார்ஸ் அந்த மாதிரி நிறையா. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்ததோட ஓகே. அப்போது R3யில் வந்து எங்கள் குரூப்பில் சரவணன் அவர் வந்து அந்த வண்டி பார்த்துன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரியலி லவ்ட் ஹவு த பைக் லுக்ஸ். ப்ளூ கலர் R3 பான்னு இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் ABS கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வண்டி நான் ஓட்டல. அப்போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் அ சான்ஸ் டு ட்ரைவ் ஆக்சுவலி. அப்போ ஐ வாஸ் லுக்கிங் அட் த பைக். இட் வாஸ் லைக் எனக்கு வந்து அது வேறு லெவல் ஃபீல் தான். 1 செகண்ட்.
ஸோ திரும்பி இந்த R3 பார்த்ததுக்கப்புறம் ஒரு அப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ரியலி லவ்ட் இட். RC 390 ஐ லைக் இட். லுக் வைஸ் இல்லைனாலும் அந்த வண்டி இன்ஜின் தான் மேட்ரு. அதனால் ஐ ரியலி லைக் தட் பைக் டூ. பட் R3 எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனில் இட் இம்ப்ரெஸ் மீ லாட் பை லுக்ஸ், ஜஸ்ட் பை லுக்ஸ். அப்புறம் ஸோ கட்டிங் பேக் டு த பாயிண்ட், அதுதான் R3 பார்த்து ஃபஸ்ட்டு டிவியில். அப்புறம் R3 மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, ஒரு இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு ரைடு. அப்போ ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் நம்ம அந்த ரைடில் வந்து ஒரு திரும்பி வரும்போது இன்னொரு சம்பவம் என்னென்னா, மறுபடியும் சேம் நாம் 1 லிட்டர் பெட்ரோல் தானே போட்டோம், நம்மளுக்கு தான் மைலேஜ் தருமே அப்படின்னு ஒரு பொழுதுல மறுபடியும் திரும்பி வந்தால் கிரேவியார்ட் பீச் கிட்ட வண்டி ஆஃப். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா வந்து அந்த R3யோட ஓனர் தான் அவரோட ஃப்ரெண்டோட எங்களோட வந்து இன்னொரு வண்டி டியூக் ஓனர் எடுத்து வந்து என்னை டோ பண்ணிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் போய் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நீ வண்டி எடுன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணோம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வண்டி எடுத்து நான் வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காலேஜ், ஸ்கூல் யாருமே வந்து நாட் பைக் ஃபெனட்டிக்ஸ் ஆர் பைக் ரைட் போகிறது இந்த என்விரான்மெண்ட்லாம் எனக்கு கம்ப்ளீட் புதுசு. ஸோ அதை வச்சு ஜிக்ஸரை வச்சு தான் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எவ்வளோ சேஃபாக ரைட் பண்ண முடியும், பைக் ட்ராவல் இஸ் ரிஸ்கி, பைக் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் அது எவ்வளோ சேஃபாக ஓட்ட முடியும் பைக்ஸை அப்படிங்கிறத நம்ம தான் லேர்ன் பண்ணேன். ஆல் மை பைக்கிங் பிரதர்ஸ்லாம் அதுக்கு ரீசன். ஸ்டார்டிங்கில் ஒரு கலை தான் எனக்கு இதுதான் சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பைக்ஸையும் சேஃபாக ஓட்ட முடியும், சேஃபாக ஓட்டலாம், கியர்ஸ் எல்லாம் போடணும், சேஃப் ஸ்பீட் அண்ட் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஒரு லைனில் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அந்த 10 பேருக்கு வந்து எவ்வளோ சேஃபாக சீரியஸாக போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு லேர்னிங் தான் எனக்கு. அதை வச்சு தான் கற்றுக்கிட்டேன், பிக்சர் வச்சு தான். அண்ட் அப்போது வயநாடு போனேன். அப்புறம் சென்னை டு வயநாடு, சென்னை டு ராமேஸ்வரம், இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். கோவா போனாங்க. அந்த மாதிரிலாம் அப்போது 2016, 17, 18 கம்ப்ளீட்டாக ஒரு ரைட் போகிறது, கியர்ஸ் வாங்குறது, வண்டிக்கு செலவு பண்ணுறது, பெருசாக செலவு எல்லாம் நார்மல் சர்வீஸ் தான். பிரேக் பேட்ஸ் மாற்றுறது, ஆஃப்டர் மார்க்கெட் ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரியே போய்ட்டுருக்குறது. ஜிக்ஸரில் நல்ல ஒரு லேர்னிங் இருந்தது. அண்ட் அப்போ வந்து எங்களுடைய குருநாதர் இருக்கார், எங்களுக்கு ரைடுக்கு தான் குருநாதர் இருக்கார், ஜேக்கப் பயஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வீடுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்த டைமில் ரைடில் போனப்போ ஹி வில் கைட் மீ, லைக் இது பண்ணு, நீ வண்டி ஓட்டும்போது இது பார்க்காத, ரோடை மட்டும் பாரு, ஏன் வண்டியில் அங்கே தொங்குச்சுன்னா அதையும் வேடிக்கை பார்க்குற, அதான் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த பைக் அண்ட் அரௌண்ட் த டிராஃபிக், டோன்ட் லுக் அட் வாட் யூஆர் ரைடிங் அண்ட் வாட் கியர் யூஆர் ரைடிங் அப்படின்லாம் சொல்லுவார். இந்த லக்கேஜ் வந்து இந்த லக்கேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, எவ்வளோ மினிமல் லக்கேஜ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெலாம் அதெல்லாம் ட்ரிப்பு போனால் இந்த ஃபேமிலி ட்ரிப் போகிற மாதிரி தான் நல்லா ட்ராவல் பேக்காக எடுத்து நல்லா கட்டி அப்படி தான் போயிட்டுருந்தோம். இப்போவும் அப்படி தான் போகிறோம் மோரல். பட் இந்த நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த டயர்லாம் என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம், ஏன்னா ரைடு ஓட்டும்போது நம்ம என்ன ஒரு நாளைக்கு ஒரு தடவை ட்ரெஸ் என்ன போடுறோமோ அதுதான் ரிட்டர்னு. ஏன்னா உள்ளே போடுறோம், ஜாக் போடுறோம், எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ ஜாக் இஸ் த ஒன் கவரிங் அஸ். அதுதான் எங்களுடைய காஸ்ட்லி கேராக ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் போனோம். நல்லா இருந்தது. லேட்டர் பைக்ஸ் ஓட்ட ஸ்டார்ட் அது லேர்ன் பண்ணுறத விட அது ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பைக் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பத்தாமல் இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஜிக்ஸர் வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பைக் அப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் 135, 136 எல்லாம் இருந்தது ஜிக்ஸரில்.
ஸ்பீட்லாம் ஜிக்ஸர் எஸ்எஃப்பில் இதுக்கே பார்த்துருப்போனா தெரில. பட் ஃபுல்லாக அந்த இசியூலாம் மாற்றினது அண்ட் ஆர்பிஎம் ரெவ் லிமிட்டர்லாம் எடுத்தது வந்து வண்டி வந்து ஃபுல்லாக எப்படி ஹைவேல சேஃப் தான், பட் சேஃபாக தான் வந்தோம். பட் எல்லா தடவையும் போக மாட்டோம்ல. ஒரு RC 390 எங்கள் ராஜானா அவங்க, அவர் பின்னாடி அப்படியே ஓட்டிட்டு ரன் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வச்சுட்டு ஜிக்ஸர் வச்சுருக்கப்போ சரி அடுத்த பைக் வாங்கலாம். வீட்டில் சண்டை போட்டேன், எனக்கு ஒரு பைக் வாங்கணும், அப்கிரேட் பண்ணணும். அப்பா வந்து எல்லாம் ஃபேஷன் ப்ரோலாம் ஓட்டுவாங்க, நீ எதுக்கு காஸ்ட்லி பைக்லாம் கேட்க, இந்த பைக்கில் என்ன நல்லா ஃபேமிலி தான் இருக்கவங்கலாம், சென்னையில் இருக்கவங்களாம் பெரிய பைக் வச்சுருக்காங்களா, உனக்கு மட்டும் என்ன பைக்கு, எதுக்கு ரைடிங், ஏன் தேவையில்லாமல் மூணு சுட்டிகிட்டு இருக்கேன், செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் ஃபாதரோட ரெஸ்பான்ஸாக இருந்தது. இல்லைப்பா எனக்கு பைக் வேணும், எனக்கு பெரிய பைக் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு நானும் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வகை வகையாக ஃபோட்டோஸ் நான் அனுப்பி இந்த பைக் வாங்குறேன் அந்த பைக் வாங்குறேன்னு சொல்லி கடைசியில் அப்போது வந்து 300cc போகணுன்னு இருந்தது. பட் ஐ டென்ட் வாண்ட் அ சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், எனக்கு ஒரு இன்லைன் 2 ஆர் parallel to engine வேணும் அப்படிங்கிறதுல அப்போ கிளியராக இருந்தேன். ஸோ ஓகே இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ சரி சிங்கிள் சிலிண்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தப்போ RC 390, டியூக் 390 அண்ட் வேறு என்ன அந்த டைமில் நிஞ்சா 300, பெனிலியில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் ஒன்று இருந்தது, TNT 300 இருந்தது. அது போக இன்னொரு மாடல் பேமெண்ட் அதுவும் 310 தான், பெனிலி 310 வரும். ஸோ அது ஒன்று இருந்தது. பெனிலி யமஹாவில் R3 அண்ட் FZ 250 இருந்தது. அண்ட் வேறு என்ன மாடலில் இருந்தது அப்போது டியூக் வந்து இவ்வளோ தான், சுசுக்கியில் கிடையாது. சுசுக்கியில் 250 வந்தது. ஸோ XF 250 ஒன்று லான்ச் பண்ணால் அது கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். ஸோ அது அது வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ என் பட்ஜெட்டும் வந்து மேக்ஸிமம் 5 lakhs இருக்கணும். 4 lakhs தான், 3 lakhs to 4 lakhs தான் பட்ஜெட்டே வச்சுருந்தாங்க. 5 lakhs கூட இல்லை, 4 lakhs எடுத்துடணுங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அப்போது வந்து ஒவ்வொன்றா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கூட ஸ்டே பண்ணியிருந்தார், இந்த பயஸ்னா தான் எங்கூட வந்து ஸ்டே பண்ணியிருந்தார் சென்னையில். ஒரு 1 month அவரோட வண்டியோட ப்ராப்ளம்னால எங்கூட வந்து கொஞ்ச நாள் இருந்தார், சென்னையில் ரெடி பண்ணுவார். அப்போது அவர் வந்து அந்த RC 390 வந்து அவர் வண்டியில் சம் இஷ்யூ ஆகி என்ஜின் வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து என் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த பைக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. அப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பைக்கெல்லாம் வாங்கிட்டு வருவார் இங்கே சென்னையில். யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளாக ஏதாவது ரைடர்ஸ் வாங்கிட்டு வருவார். ஸோ அப்படி தான் மாற்றி மாற்றி பைக்ஸை ட்ரை பண்ணேன். அப்போது அந்த அப்பாச்சி RR 310 அதுவும் வந்து நியூலி லான்ச். அப்போ எங்கள் குரூப்லேயும் கலை எடுத்திருந்தார். ஸோ மோஜோ விற்றுட்டு அவர் அதை எடுத்திருந்தப்போ எனக்கு இந்த பைக்ஸ் எல்லாம் தான் இருந்தது. RR 310, R3, நிஞ்சா 300, FZ 250, Gixxer 250 அண்ட் KTMல டியூக் 250 இருந்ததான்னு தெரியல. பட் டியூக் 390 அண்ட் 200 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைமில் இது லான்ச் ஆகுது, கான்டினென்டல் 650 அண்ட் ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டர் 650 அண்ட் கான்டினென்டல் 650. ஸோ அதுவும் லான்ச் பண்ணியிருந்தான். அது வந்து ராயல் என்ஃபீல்டில் டெஸ்ட் ட்ரைவ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு தடவை ஈசிஆரில் ரைட்லாம் போயிருந்தோம். ஸோ அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அது பவர்ஃபுல் வண்டி, நல்ல பவர்ஃபுல்லான மிஷின் தான். பட் ஃபஸ்ட் பேட்ச் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப இதெல்லாம் எதுவும் ஐடியா இல்லை. பட் என்ஜின் வைஸ் தெரியல. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ஓட்டுறதுலாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து எனக்கு ராயல் என்ஃபீல்டுனால ஒரு க்ரேஸ் இருந்ததில்லை. அதனால் நான் அதை எடுக்கவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. வெல் வித்தின் த பட்ஜெட், பட் என்னால் அதை கன்சிடர் பண்ண முடியல. அண்ட் கிளாசிக் 350 நான் யோசிக்கவே இல்லை. வீட்டில் கம்ம கிளாசிக் 350 வந்தது. ஹிமாலயன் 411
ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பக்கமே போகக்கூடாதுங்கிற ஐடியாவில் இருந்ததுனால ராயல் என்ஃபீல்டாக. அண்ட் ஐ வாஸ் மோர் ரிஃபைன் டு ஜப்பனீஸ் இன்ஜின்ஸ் தான் எனக்கு எப்போவுமே. எனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது நான் ஜிக்ஸர் ஓட்டினப்போ when I first tried my friend's Yamaha R3 or Ninja 300, எனக்கு வந்து அந்த ஜாப்பனீஸ் இன்ஜின்ஸோட Yamaha அந்த மாதிரிலாம் ஓட்டினப்போ எனக்கு அந்த ஜாப்பனீஸ் இன்ஜின்ஸோட ஸ்மூத்னஸ் அண்ட் ரிலேபிலிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு அது வேணாம், அதுதான் வேணும். ஐ மீன் ராயல் என்ஃபீல்டு வேணாம், நம்ம இந்த மாதிரி போடுறது தான் நம்மளோட ரைடிங் ஸ்டைலுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் வெரி கீன் ஆன் கெட்டிங் திஸ் Yamaha ஆர் எனி அந்த மாதிரி தான் இருந்தது. இது வேணாம், ராயல் என்ஃபீல்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதெல்லாம் வச்சு மாற்றி மாற்றி பைக்கெல்லாம் ரைட் பண்ணி பார்த்தப்போ R3 வாஸ் மை ஃபேவரட் சாய்ஸ். ட்வின் சிலிண்டர், சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த பைக் ஃபார் மீ. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் நிஞ்சா ட்ரை பண்ணேன். ஐ ஹேட் த சேம் ஃபீலிங் தேர். பட் ஒன்லி திங் இஸ் சர்வீஸ் வாஸ் பிட் காஸ்ட்லி. அப்போலாம் கேஆர்லாம் கிடையாது ஸோ கவாசிட்டியில். ஸோ சர்வீஸ் வாஸ் லிட்டில் ஆன் ஹையர் சைட். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு 9,000 10,000 சார்ஜ் பண்ணாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அப்போ நான் R3 இதை எடுத்தப்போ மை ஓகே காஸ்ட் 4.25 with 5 years of full insurance, third party and comprehensive. ஓ வாய் மூடா மூடிட்டனே, இல்லனா வெளிய வந்து விழுந்திருக்குமே. I ended up buying R3 and started riding R3. The ownership review, it is like best in class. இந்த வண்டி தான். இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து you cannot compare any other bike with it is what I feel like after owning it for around from 2019 to till date. After almost like 5.5 years to 6 years ஆச்சு. 6 years ஆச்சு நான் வாங்கி. Till now I like இந்த பைக்கோட பவர் டெலிவரி அண்ட் ரேஷியோ, பவர் டெலிவரி ரேஷியோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஐ கேனாட் கம்பேர் திஸ் பைக் வித் எனி திங். ஈவன் பிஎட் RC390 அதெல்லாம் ரா பவர். நத்திங் டு பிளேம் தேர், வெரி த பெஸ்ட் பைக். பட் எனக்கு வந்து இந்த ட்வின் சிலிண்டர் கேட்டகரியில் ஜீரோ வைப்ரேஷனில் ஒரு ஸ்மூத்தாக ஒரு 130 125 க்ரூசிங் அட் 125 130 I don't feel it actually. I can just stay around and straight around whatever, wherever I go, wherever I feel like I will just look it there and the bike will go there. Power delivery ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், மேபி ஃபீச்சர்ஸ் வைஸ் லெஸ்ஸு தான். நம்மளோட குயிக் ஷிஃப்டர் கிடையாது, ரைட் பை ஒயர் கிடையாது, ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, அட்ஜஸ்டபிள் கியர் லீவர்ஸ் கிடையாது. ஓன் ஸ்டாக் பைக் என்னோடது. மேபி இந்த பிரேக் பேட் ஒன்லி அப்டேட்டட். பட் அதர் தன் தட் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது கம்ப்ளீட்லி ஓன் ஸ்டாக் பைக். அண்ட் 6 இயர்ஸாகவே அப்படி தான் இருக்குது. ஐ கம்ப்ளீட்லி லவ் திஸ் மிஷின். இதில் வந்து நோ ட்ராபேக் ஃபார் மீ. சஸ்பென்ஷன் மேபி an upgrade can give you more comfortable tuning experience, but I have ridden this bike like 31,000 kilometers. Like I don't feel it actually. Like I don't have any negative on this bike. So வந்து any speed, be it like high speed, low speed, even at 150 this bike looks like a charm. You don't feel it actually. Like automatically goes. You don't need to push harder. Like this engine is in Yamaha gem now. Yamaha வந்து இந்த இன்ஜினை வந்து இந்தியாவில் கொண்டு வருவான், பேன் பண்ண திடீர்னு டிஸ்கன்டினியூ பண்ணுவான், ஒரு கொஞ்சம் பேட்ச் விற்பான், அதுக்கப்புறம் மறுபடியும் போவான். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட் தான் எனக்கு. மேபி பீப்புள் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் ஃபீட்பேக்ஸ். பட் எனக்கு வந்து பேபி கேர்ள் தான் ஆல்வேஸ்.
service wise வந்து almost cost like maximum I spend on a bike for a service is like 6,000 to 7,000 அவ்வளோதான். once I costed it like 15,000 for tire change, additional throttle body cleaning அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம எல்லா சர்வீஸும் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது சர்வீஸ் வாஸ் காஸ்டிங் மீ ஆஃப்டர் லைக் 15,000 இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். பட் 6 இயர்ஸில் 30,000 கிலோமீட்டர்ஸில் எனக்கு வந்து இது மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து இட் இஸ் அ பெயின் இன் த ஆஸ்லாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக். ஃபார் மைலேஜ் டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் இட், பட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு, ஸ்பேர் காஸ்ட்டு, spare availability can be an issue, but spare cost is something you need to like, it is okay if you're having a twin cylinder engine and having a good performance based bike, then it's okay to spend on it, but it's a nominal spend or like, but parts or availability is always an issue with R3. You need to be very friendly with the Yamaha spare department. Any friends there can easily help you get the parts, and something are available aftermarket but not all. So on the விஷயத்துல there is will be a license, but 6 years it's not a pain. Again, it's not something you cannot handle. You can handle it very easily, and it is respect to service and maintenance. Tire வந்து I'm using Apollo H1 Alpha front and back. அதனால that also works like not a such a pocket friendly option too, not outside the budget. Maybe mid-seller tires or Pirelli tires போகும்போது இன்னும் கொஞ்சம் இது இருக்கும். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது அப்போலோ, even like some people are using like TVS Hero, அதெல்லாம் TVS இருக்குது பர்ஃபார்மன்ஸ் சைடு. Those things are also there. எனக்கு வந்து I'm happy with Apollo, I'm using Apollo. இதுதான். அண்ட் வேறு என்ன பைக்கில் இந்த ஆஸ்பெக்டோட பர்ஃபார்மன்ஸ் செக், மெயின்டெனன்ஸ் செக் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு க்ரீன் டிக்காக போடும்போது ஒரே ஒரு இதுனா மைலேஜ் will be lesser, like obviously you're throttling at 150, 140 or something, you expect a like lesser mileage. So that is obvious. You cannot control on it, have a control on it. So only thing you can control is how you give your RPM things and stuff. So it's fine.